ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி கூகுள் ஆட் டூலில் இன்னொரு யூசருக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஆட் டூல் மூலிமா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் அக்சஸ் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். தென் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே கூகுள் ஆட் டூலில் எப்படி அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றத இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் ஆட் டேஷ்போர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைக் வந்துட்டு கீழே அட்மின் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மெனுக்குள்ளே இருக்கிற அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ப்ரிஃபரன்சஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இங்கே அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைக் அந்த மெனுக்கான உங்களுக்கு ப்ரிவியூ வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இங்கே அண்டர் யூசர் அப்படின்ற மெனுக்குள்ள ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த யூசருக்கு நீங்கள் அக்சஸ் வந்துட்டு கொடுக்கணுமோ அவங்களோட மெயில் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு அந்த 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 யூசருக்கு என்ன மாதிரியான அக்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இமெயில் ஒன்லி, பில்லிங், ரீட் ஒன்லி, ஸ்டாண்டர்ட், அட்மின் அக்சஸ். ஸோ இது அக்சஸ் லெவல் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் அந்த டைப் ஆஃப் யூஸருக்கு என்ன மாதிரியான அக்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான அக்சஸ் வந்துட்டு இந்த இடத்துல அக்சஸ் லெவல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு, அதாவது ஒரு ஜிமெயில் ஐடிக்கு நான் ஒரு அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போது அந்த ஜிமெயில் ஐடியை இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ஒரு இமெயில் ஐடி நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். தென் இந்த யூசருக்கு நான் கொடுக்க போகிற அக்சஸ் எப்போ எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்றத கீழே வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக நெவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு December 31st வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெவர், நான் அந்த யூசருக்கு வந்துட்டு நான் கொடுக்க போகிற அக்சஸ் நானாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அக்சஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நெவர் கொடுத்துடலாம். ஸோ இமெயில் ஐடி அக்சஸ் எக்ஸ்பைஎஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க போகிற அக்கௌண்டோட அக்சஸ் லெவல் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இமெயில் ஒன்லி அப்படின்னா அவங்க வியூ ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்லிங் மூலியமாக அவங்க வியூ பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம், எடிட் பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். தேர்ட் ஆப்ஷன்ஸ் ரீட் ஒன்லி. ஸோ ரீட் ஒன்லியில் வியூ கேம்பெயின்ஸ் அண்ட் யூஸ் பிளானிங் டூல்ஸ் அந்த யூசர் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி வியூ பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ், வியூ ரிப்போர்ட்ஸு, எடிட் ரிப்போர்ட்ஸு, வியூ யூசர் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸு, ஆட் இமெயில் ஒன்லி யூசர்ஸ். இன்னொரு யூசரை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். இமெயில் ஒன்லி யூசரை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ரீட் ஒன்லியில் இந்த மாதிரியான அக்சஸ் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் அட்மின். ஸோ அட்மின் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்டையர் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிற யூசருக்கு அதே சேம் கண்ட்ரோல் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக அட்மின் அப்படின்ற லெவலில் கிளிக் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு சென்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த யூசரோட இமெயில் ஐடிக்கு ஒரு இன்விடேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட் ஆகும். ஸோ அந்த இன்விடேஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவருமே வந்துட்டு எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ இங்கே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கேட்குது. நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட மொபைல் டிவைஸில் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே 23 அப்படின்ற நம்பரை வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ண சொல்லியிருக்கு. நான் 23 அப்படின்ற நம்பரை நான் இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக எனக்கு என்னோட பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா லோட் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு என்ன நடக்கும், அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்விடேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட் பண்ணுறதுக்கான அகைன் அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேட்குது. ஸோ இங்கே சென்ட் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த யூசருக்கு இன்விடேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா சென்ட் ஆகிடும். ஸோ இன்விடேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்விடேஷனை அந்த யூசர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த விண்டோலேயே பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவைட்டிங் ரெஸ்பான்ஸில் இருக்குது. ஸோ இது நீங்கள் டைரெக்டாக ஜிமெயிலுக்கான யூசரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
செகண்ட், நீங்க ஒரு பிசினஸ் இமெயில் ஐடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த பிசினஸ் இமெயில் ஐடியும் நீங்க இந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இமெயில்ல லைக் உங்களோட பிசினஸ் இமெயில், இப்போ எங்கிட்ட ஒரு மெயில் ஐடி இருக்கு, senthilkumar@venson.in. ஸோ இப்படி ஒரு பிசினஸ் மெயில் ஐடி இருக்கு. ஸோ இவங்களுக்கு நான் அட்மின் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அட்மின் ரைட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்க சென்ட் இன்விடேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்க நான் சென்ட் இன்விடேஷன் வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, திஸ் இமெயில் அட்ரஸ் இஸ் நாட் அலௌடு டொமைன் அப்படின்றது வருது. ஜிமெயில் டைரக்டா எடுத்துக்கிச்சு. அப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பிசினஸோட இமெயில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த டொமைன் வந்துட்டு அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பிசினஸ் மெயில் ஐடிக்கு நீங்க வந்துட்டு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டொமைனை மட்டும் எடுத்துட்டு போய் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அப்படின்ற டேபை கிளிக் பண்ணிட்டு ஸோ கீழே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அலௌடு டொமைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அலௌட் டொமைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் டொமைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த டொமைனை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த டொமைன் எல்லாமே நீங்கள் அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டொமைன்ஸ் எல்லாமே டேரெக்டாக இங்கே வந்து ஆட் டொமைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டொமைனை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர்ஸ் வந்துடுங்க. யூசர்ஸ் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சேம் அந்த பிஸ்னஸ் மெயில் ஐடியை நான் இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு அக்சஸ் எக்ஸ்பயர்ஸ் நான் நெவர் கொடுத்துட்றேன். இவங்களுக்கும் அட்மின் ரைட்ஸ் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அட்மின் ரைட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் இன்விடேஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேம் அந்த பிஸ்னஸ் மெயிலுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இன்விடேஷன் வந்துட்டு சென்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்விடேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, இன்பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கூகுள் ஆட்லேருந்து ஒரு மெயில் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. எந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டு, கூகுள் ஆட் கஸ்டமர் ஐடி என்ன, அக்சஸ் லெவல் என்ன. ஸோ இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் நேம், கஸ்டமர் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த அக்கௌண்ட்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி, அக்கௌண்டோட நேம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கான அக்சஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ற டீட்டெயில். அதே மாதிரி அக்சஸ் லெவல் அட்மின் அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஸோ அக்செப்ட் இன்விடேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அகைன் வந்து நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அந்த பிஸ்னஸோட இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரியான வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்டில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ் அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you so much.